சிட்டியில் இருக்கிற பாய்ஸை சிட்டி பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லோக்கலில் இருக்கிற பாய்ஸை லோக்கல் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிட்டிலேயே லோக்கலாக இருக்கிற பாய்ஸை என்னன்னு சொல்லுவாங்க? அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. செருவெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. காஸ்டியூம் பார்த்தியா ரெண்டு பேத்துக்கும்? நம்ம வந்து இப்போ ஹிப்ஹாப் ஸ்டைலில் வந்திருக்கோமா வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்திருக்கோமான்னு தெரியல. இல்லை, ஹிப்ஹாப்பே வெஸ்டர்ன் தான். அதாவது வந்து இப்போ டான்ஸில் வந்துட்டு ஹிப்ஹாப் ஸ்டைல் வெஸ்டர்ன் ஸ்டைல். பட் இந்த வாரம் ஷோ எந்த ஸ்டைல் இருக்க போகுது? நம்ம ஸ்டைலில் இருக்க போகுது. பட் உன்னோட ஸ்டைல் மச்சான், போன வாரம் வந்து மன்மதன் சிம்பு சார் மாதிரி வந்தீங்க. எஸ், இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்போட லிங்கேஸ்வரர் மாதிரி வந்திருக்கீங்க. எஸ், அடுத்த வாரம் சேது போட விற்கிற மாதிரி வந்துருங்க. சரி, ஓகே, வளவல்னு பேசிட்டே இருக்க வேணாம். பெண்கள் நிற்கிறது எனக்கு இங்கேயே கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இல்லாமா? So let's put hands together and welcome the pretty gorgeous girls in the show, Jille Jange Jakke. கேர்ள்ஸ்லாம் செம்ம எனர்ஜியாக இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அப்படியே சும்மா ஸ்வீட்டாக லட்டு ஜாங்கிரி ஜிலேபி மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கேர்ள்ஸ் நின்னா மை கால் வலிக்கும். ஸோ நீங்கள் நிற்க வேணாம், உங்களுக்கான இடம் இருக்குது, நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ. என்னப்பா? அதாவது கேலண்டரில் பார்த்த லக்ஷ்மி, மீனாட்சி, சரஸ்வதி, காமாட்சி, அது மாதிரி பல கடவுள்கள் அப்படியே ஒன்றா வந்த மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாமே தெய்வங்கள் தான். இந்த தெய்வங்களை பார்க்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? சந்தோஷமா? இம்ப்ரெஸ் பண்ணிட்டியா? இல்ல, இனிமே தான். இது ஜஸ்ட் ஸ்டார்டிங். அப்படியா? சரி, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கவா? பண்ணிக்கங்க. ஓகே, சூப்பர். ஓகே, உங்களை பற்றி கண்டிப்பாக நாங்கள் தெரிஞ்சாங்கணும். ஸோ டீம் ஏ உங்களிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என் பேர் மீனாட்சி. தாய் மீனாட்சியா? என்ன இருக்கியா மீனாட்சி? மீனாட்சி. என்ன சொன்னீங்க? மீனாட்சி. என்ன சொன்னீங்க? மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? அண்ணன் காதல் என்னாச்சுன்னு தங்கச்சி கிட்ட கேட்டால் அதுக்கு என்ன தெரியுமா? அதாவது எனக்கு ஒன்றும் புரியல. இவனுக்கு நான் மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு சாங் எடுத்துறீங்க, எனக்கு நான் மட்டும் தங்கச்சி சாங்க போட்டு விட்டுறது. அது தானே அமையுது. இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மீனாட்சி, என்ன பண்றீங்க மீனாட்சி? ஸ்டூடெண்ட். என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். என்ன குரூப்? விஸ்காம். நல்ல காம் நல்ல காம் நல்ல காம்.
எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் எக்ஸ்ட்ரா கலர் ஆக்டிவிட்டீஸ்? நான் நல்லா டிராயிங் பண்ணுவேன். டிராயிங் நல்லா டிராயிங் பண்ணுவீங்களா? ஓகே, நீங்க பெரிய ஒரு ரவிவர்மா வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னெல்லாம் நீங்க நல்லா வரைவீங்களா? வரைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வயசுல கேட்டோம்னா உடனே இப்படி சொல்லிடுறது. நிஜமாவே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நிஜமாவே உங்க 2 பேரையும் வரைஞ்சு. எங்க சாமி சத்தியமா? சாமி சத்தியமா? ஏன் சத்தியமா? உங்க மேல சத்தியமா? போடுவாங்க. வாண்ட் டு see this. ரியலா இருக்கு. எங்களுடைய நட்பை வந்து பிரிக்க முடியாத அளவுக்கு இதயத்துல வைக்கிற அளவுக்கு வரைஞ்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மீனாட்சி. அண்ட் ஸோ எங்களுடைய ஷோலேயே வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இதுதான். தேங்க்யூ ஸோ மச் மீனாட்சி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ தேங்க்யூ சூப்பர். அண்ட் அடுத்து நீங்க உங்களுடைய பெயர்? பிரீதா. பிரீதா என்ன பண்றீங்க பிரீதா? ஸ்டூடெண்ட். என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? பிஸ்காம். நான் என்ன குரூப் தெரியுமா? www.com. HIV பாசிட்டிவ். அந்த பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். தேடிட்டே தான் இருப்பேன். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஸ்டடீஸ்ல எப்படி போயிட்டு இருக்குமா? நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ஆங்க லவ் மூட்ல தாரிணி. நல்லா இருக்கு. தாரிணி என்ன பண்றீங்க தாரிணி? நான் ஸ்டூடெண்ட், பிஸ்காம் படிக்கிறேன். ஓகே, படிப்புலாம் நல்லா படிக்கிட்டு இருக்கா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. டீம் ஏ நன்றி. அண்ட் டீம் பி. ஓகே, உங்களுடைய பெயர்? ஹசீனா. அசீனா. அசீனாக்குல என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாம்பார் சாதம்னா ரொம்ப பிடிக்குமே. நீங்க என்ன ரகம்னே தெரியலையே. அசீனா என்ன பண்றீங்க அசீனா? நான் வந்து ஒரு கார்ப்பரேட் எம்சியா இருக்கேன். டன். ஓகே அசீனா, என்ன ஒரு கடி ஜோக் சொல்லுங்க பாப்போம். சென்னையில எல்லாம் நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்கு, சரியா? பெய்தா? ஸோ அந்த மாதிரி வந்து மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, மனுஷங்க மாதிரியே வந்து அதுவும் மாறிடுது. அதனால வந்துட்டு நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவோம்? ஹாஸ்பிட்டல் போவோம், இல்லைன்னா பத்துருவோம். ஸோ வந்து காக்காக்கு காய்ச்சல் வந்தா என்ன பண்ணும்? காக்காக்கு காய்ச்சல் வந்தா காக்காக்கு இங்கிலீஷ்ல என்ன? காக்ரோச்சா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். காக்கானா க்ரோ, காக்கான்னு கத்தோம், காய்ச்சல் வந்தா. ஐயோ செம்ம காமெடி. எல்லாரும் சிரிங்க, இல்லைன்னா கை தூங்க. நீ சொன்னதுக்கு யாரும் சிரிக்கல. இதுல இவன் சொன்னதுக்கு தேடு ஃபர்ஸ்ட் அத. ஆமாண்டா, இரு நானும் பாக்குறேன். ஐயோ என்ன தேடுறீங்க? காமெடி. காமெடி சொன்னீங்களே, அதான் தேடி. காமெடி சொன்னீங்க, தேடிக்கிட்டு இருக்கேன், காணோம். இன்னும் நான் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே காமெடினா எங்க வரும்? சரி நானே சொல்லட்டுமா ஆன்சர்? அசினா சொல்லுங்க அசினா. ஓகே, ஸோ காக்காக்கு வந்து ஃபீவர் வந்ததுன்னா அது வந்து க்ரோ தானே இங்கிலீஷ்ல. ஸோ க்ரோசின் டேப்லெட் சாப்பிடும், அதுதான் வந்து அதோட இது. ஐயோ மச்சான் 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 மச்சான், டேய் டேய் இப்போ டக்குனு வேற ஏதாவது காமெடி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஓகே, நான் இன்னொரு காமெடி சொல்றேன். சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. இல்ல சொல்லு மதன். மச்சான் நீங்க ரொம்ப அழகாயிட்டீங்க. இல்ல இல்ல இதுக்கு வந்து இல்ல இதுக்கு ஒரு காமெடி சொன்னாதான் எந்திரிப்பான். இதுக்கு ஒரு கடி ஜோக் சொல்லணும் மச்சான். உலகிலேயே மிகப்பெரிய கல் எது தெரியுமா மச்சான்? இருக்கு. ஓகே, அடுத்து கொடுங்க. ஓகே, என் பேர் பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி ப்ளஸ் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். Thank you so much பிரியதர்ஷினி. ஹாய், ஹாய். என் பேர் அர்ச்சனா. அர்ச்சனா. நான் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். அர்ச்சனா அப்படின்னாவே கண்டிப்பா ஆங்கரா தான் இருப்பாங்க இல்லையா? சிறந்த ஆங்கரா இருப்பாங்க. சிறந்த ஆங்கரா இருப்பாங்க. அது வம்சாவளியா வந்துகிட்டே இருக்கு. ஆமா. எஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் அர்ச்சனா அண்ட் டீம் ஏ அண்ட் டீம் பி. ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு அவர் ஷோ. பாடே சாமி, பயங்கர வாயாடிகளா இருக்காங்கடா எல்லாருமே. வந்து அவங்க கூட எப்படி வந்து பேசி முடிக்கிறதுன்னு தெரியல. பட் இன்னைக்கு இந்த கேம்லாம் வந்து சூப்பராக இருக்க போது, பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது. பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம தான் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேமோட பேர் என்ன அப்படின்னா வேணா வலிக்குது அழுதுருவேன். வேணா வலிக்குது அழுதுருவேன். ஃபர்ஸ்ட் விளையாட போறது டீம் ஏ. ஓகே ஓகே, ஸோ இப்படி ஆடி ஏ டீமை நான் டயர்ட் ஆக்கிட்டேன். எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். டீம் ஏல இருந்து யார் ஃபர்ஸ்ட்டாக விளையாட போகிறது அப்படின்னா தாய் மீனாட்சி தான் விளையாட போகிறாங்க. வாங்க மீனாட்சி. ஓகே மீனாட்சி. மீனாட்சி, your time
டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பக்கெட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த பிளேயர் வர முடியும். டைம் இல்ல சீக்கிரம் கேட் இன் மாமா இப்படியே ஏறுமா தாய் மீனாட்சி. ஓகே மீனாட்சியை தொடர்ந்து அடுத்து போறது பிரீதா. கம் ஆன். Your time starts now. என்னமா வண்டி ரிட்டர்ன் வருது? எங்கம்மா போறீங்க? ஊட்டியில உருளைக்கிழங்கு லாரி போகும்போது ஒரே உருளைக்கிழங்கு மட்டும் கீழே ஊந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணி போவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. இந்தாங்க. டைம் ஸ்டார்ட் நவ. கோ. டைட்டா பிடிச்சுங்க. பிடிச்சுக்கோ. அந்த ஒரு பக்கெட்டாவது கரை சேர்த்து. அது முடிச்சிருமா டாஸ்க்? பக்கெட் புடி. மேல வாங்க அந்த பக்கெட்டை எடுத்துட்டு வாங்க. அதுல ஒண்ணுமே இல்ல. ஓகே டைம் ஸ்டார்ட் நவ. ஆடி போன ஆவணி இப்போ வராங்க நம்ம தாரணி. கோ. ஆமா பாஸ்டா போமா. அப்படி போடு. விட்டாத பக்கெட்டை விட்டாத. என்னடா இதோ எஸ்கேப். ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட கொண்டு போறீங்க. டர்னிங் கம் ஆன் சூப்பர். சொன்ன மாதிரி இருக்குது. வா வாங்க. முடியலக்கு தண்ணி பிழிஞ்சாட்டா உண்டு. ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே ஊற்றக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த பக்கெட்டுக்குள்ளே ஊற்றுது. ரொம்ப சிறப்பா. ஒரு சொட்டு இருக்கு. என்னம்மா நீ மீனாட்சி மானத்தை காப்பாத்துமா ப்ளீஸ். மீனாட்சி யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. உன்னெல்லாம் யாரும் மிதிக்கவே வேணாம், நீயே ஊற்றுவேன். பக்கெட்டை மட்டும் இருக்கிற தண்ணியா எடுத்துட்டு போ. இருக்கிற தண்ணியாவது கீழே ஊத்திருங்க. போ மெதுவா போயிடு. அப்பா வாவ் சூப்பர். ஒரு பக்கெட்டோட வெயிட் இருக்கு. இந்த பக்கெட்னா பொண்ணுங்க மேக்னெட்னா. Your time starts now, Prita. அப்படியே போய் உருண்டே போய் முட்டி போட்டு போய். உருண்டை மூட்டை மாதிரியே இருந்தது. நான் போல நீ வா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. விட்றாத செவ்வால கீழே தண்ணியை ஊத்திட்டியடா டேய். விட்டா பைலே. ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும் போல. இங்கே ஊத்திட்டு இங்கே நீச்சல் அடிக்கும். டேய் முட்டாள். என்ன வண்டி ரிட்டர்ன் இங்கே வந்து என்ன? ஏய் அந்த பக்கம் போணும் தண்ணி எடுத்துட்டு. ஐயோ அப்படியே போய் நேரா போயிரு. கீழே இறங்க கூடாது. கீழே இறங்காத. நேரா போயிரு. அடி வாங்கினாலும் பரவாயில்லை. கேம் ஃபினிஷ் பண்ணிடுமா. எஸ்கேப் ஆயிரு. அழகு அற்புதம். சூப்பர். இந்த பித்தம் வாய்வு எல்லாம் முடிஞ்சு போச்சு. வா. இல்லை ஆக்சுவலாக தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். உங்களுக்கு ஏதாவது இடுப்பு பெயின் லெக் பெயின் ஏதாவது இருந்ததுன்னா உடனே வாங்க நாங்கள் நிவாரணம் பண்ணுறோன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். அது கரெக்டாக யூஸ் பண்ணுறது உங்கள் டீம் ஏ தான். இருந்தாலும் டீம் ஏ சிறப்பாக வந்து விளையாண்டாங்க. வேற லெவலாக விளையாண்டாங்க. அங்கங்கே பறந்தாங்க. பட் ஸ்கோர் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வேணாம் வலிக்குது அழுதுரு வேலை. டீம் ஏ வந்து சிறப்பாக விளையாண்டாங்க. பாருங்க தண்ணி அப்படியே வலிஞ்சுக்கிட்டே இருக்குப்பா. இதை பீட் பண்ணுறதுக்காக டீம் பி கம் ஆன்.
என்னென்னமோ பண்றானே. என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. 2,85,000 தங்கச்சி இருக்காங்க எனக்கு, ஒரு லவர் கூட இல்ல. டிஜே இதுக்கு மேல உங்களுக்கு அப்புறம் நான் ரொம்ப கோவமாயிருவேன். நல்ல சாங்கா போடுங்க மச்சான். நீ அந்த பொண்ணு மட்டும் ஆடுங்க. இப்படி வா, நீ ஸ்டெப் போடு மச்சி. டேய், பாட்டு போடாம எப்பறம் ஸ்டெப் போட முடியும்? நீ பாட்டு இல்லாமலே ஆடுவே, ஆணவத்திலே ஆடுவே, பாட்டு போடாம ஆட மாட்டியா? ஆடு. நல்ல காமெடி. ஒரு ரொமான்டிக் சீனு, அப்படியே ஒரு காதலன் ஒரு காதலியை ஆடி பிடிச்சு அந்த மாதிரி ஒரு கவிதை சொல்லுவான் தெரியுமா? உங்க அப்பா அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன். சி சரி, அப்பா மாட்ட சாரி. அப்புறம் டிஜே அப்படி தான் பாட்டு போடுவான். ஐயோ உடச்சிட்டா உடச்சிட்டா. இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? உங்க டீம்ல யாரை ஃபர்ஸ்ட் அனுப்புறது? ஓகே, அதாவது ஜிஹெச் மாதிரி இது எம்ஹெச். என்ன? மொக்க காமெடி ஹசீனா. இப்போ நமக்குள்ள வந்து ஒரு மொக்க காமெடி பேட்டில். ஓகே சரியா? நான் ஒரு மொக்க காமெடி சொல்லுவேன்னா அது அசர அளவுக்கு நீ ஒன்று சொல்லணும். சரி ஓகே. சரி, என்னோட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. மொக்க காமெடிக்கு ஓகே. ஒருத்தர் மாடு வியாபாரி, பெரிய மாடு வியாபாரி. சரி. மாடு நிறைய வச்சிருக்கிறானா, ஆனா வருஷமானா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாடு எல்லாத்தையும் ஓட்டின்னு போறானா. எதுக்கு? இவ்வளோ பெரிய காமெடி. ஐயோ, ஆனால் எனக்கு ஆன்சர் தெரியல. சொல்லு, எதுக்கு கூட்டு போறான்? ஓகே, ஏன்னா அது பிரசவமா பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிரசவம் பார்ப்பீங்க உங்க வீட்ல எல்லாம். இல்ல, அது வந்து மென்டல். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்க? லாடம் கட்டுவாங்க. அப்படின்னா போது நிப்பாட்டு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. போது பாத்துக்கிட்டு இருக்கேன். காமெடி சொல்றேன் இருக்கிறவங்க கொண்டுகிட்டு இருக்கேன். இங்க பாரு, அப்படியே ஒரு காமெடி சொல்றேன் பாரு. குறுக்கி அதாவது ஒரு யானையும் எறும்பும் லவ் பண்ணிச்சான். அந்த லவ் யானை வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சான். அந்த எறும்பு போய் யானை வீட்டுல ஒரு விஷயம் சொல்லுச்சான். வீட்டுல எல்லாரும் மயங்கிட்டாங்களா? ஏன்னா எறும்பு 3 மாசம் முழுகாம இருந்துச்சான். இப்ப தெரிஞ்சுதா லாடம் கட்டுறது என்னன்னு? இதுக்கு பேர் தான் லாடம் கட்டுறது. ஆமா. சரி, ஓகே கேர்ள்ஸ், cheer up, smile. கடி ஜோக் சொல்லி அனுப்பிட்டுமா? ஒரு டான்சர் எல்லா ஸ்டேஜ்லயும் ஆடுவானா, ஆனா ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் ஆட மாட்டானா. ஏன்னா கோமா ஸ்டேஜ். Hey, okay, your time starts now. Go. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க கீழே? இப்போ ஒரு மொக்க காமெடி சொல்லிட்டா? இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. நான் சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? ரெண்டு ஆணிங்க குடுன்னு ஓடி போய் பேக்கரியில் நின்று ஒன்று வாங்குச்சான். என்ன வாங்குச்சான்? மூச்சு வாங்குச்சான். ஆனா இது என்ன முதுகெல்லாம் வாங்கிட்டு இருக்கு? போமா, ரத்த கொதிப்பு இருக்குமா? திருட்டுத்தனமா போனா இப்படித்தான். முடியல. சீடி சகுந்தலா. ஓகே, அடுத்து யாருன்னா பிரியா. சூப்பரா விளையாண்டமா. அசிமா சூப்பரா தண்ணியை கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஆமா, your time starts now. தள்ளி விடுறா. சென்டர் போங்க பிரியா. சென்டர் போங்க. சென்டர் போயிருங்க. இருக்கிற தண்ணியை கொஞ்சம் ஊத்துங்க. தண்ணி குளிக்கிறதுக்கு அது கூட பரவாயில்ல, மூஞ்சி கழுவுறதுக்காவது கொஞ்சம் ஊத்துங்க ப்ளீஸ். சூப்பர். அடடடடடா. So your time starts now. ஓடி. அந்த பக்கெட் மட்டும் சேவ் பண்ணிருங்க.
ஓடிடுங்க எப்படியாவது ஓடி இந்த பொண்ணு மேக்கப் கலையக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸ்லேயே போதுப்பா அது. நம்ம ஒரு பக்கெட் கூட கொடுக்கல, என்கரேஜ்மெண்ட்டில் சூப்பர். ஐ லவ் திஸ். மேக்கப்பு கலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூஞ்சி தோறு மற்ற எல்லா பக்கம் அடி வாங்குது. டீம் பி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து வாட்டர் தம்மா தூண்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி இந்த ரவுண்டில் எப்படியாவது வின் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ அசினா யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பர் 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 சூப்பர். அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கேயே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா. நம்ம இப்போ கேமில் இருக்கோம். எப்படியாவது அந்த பக்கெட்டை கொண்டு போய் அங்கே கரை சேர்த்துரு, இல்லை நீயாவது கரை சேர்ந்துரு. குளிச்சுட்டு போ ஆத்தா. எல்லாம் வீட்டு பக்கம் தண்ணி லாரியில் நிறைய தண்ணி குடிக்கும். ஆமா மின்னல். பூவின் அழகு மண்ணின் விலகியில், பிரியாவின் அழகோ அவள் புன்னகைக்கும் புன்னகையில். அதான் அந்த செருப்புல கொஞ்சம் ஏதோ ஒட்டி இருக்குது, என்னன்னு தெரியல. Your time starts now. Go. நான் தண்ணியில தான் கை வச்சேன். அப்படியே பக்கெட் மேல ராசாத்தி. ஏய், கீழ இருக்க தண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படியே போயிடுறோம். கமான். சூப்பர் இருக்கிறது. பக்கெட் தான் டிசைட் பண்ண போகுது. மேக்கப் அழிஞ்சாலும் கூட பரவாயில்ல, என் சம்பளத்திலேயாவது உனக்கு லட்சக்கணக்கில் மேக்கப் போடுறேன். அப்படியே உங்களுக்கே சம்பளம் ஆயிரக்கணக்கில் தான், நீங்க லட்சக்கணக்கில் வாங்கி தரீங்களா சார்? டாக்ஸ் கட்டுறேன். ஓகே, your time starts now. இந்த பொண்ணு என்ன தியானம் பண்ணி அச்சனா சைடுல போக கூடாது, இது யோகா கிளாஸ் கிடையாது, கேம் ஷோ. அந்த பொண்ணுக்கு எந்திரிச்சு போ. பக்கெட்டை போட்டாவது நாங்க பைக் மாதிரி போனோம் பத்தியா. வாடா டே கண்ணு. சார் இது என்ன சார்? வாவ் வெரி குட். டீம் பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இன்னைக்கு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் பாத்தீங்கன்னா பம்பலகடி பம்பா. ஸோ அருமையான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி டீம் பி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஸோ இந்த ரவுண்ட்ல வின் பண்ணது யார் அப்படின்னா டீம் பி. எஸ், வேணாம் வலிக்குது அழுதுருவ. அந்த ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக விளையாண்டு பி டீம் வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரவுண்ட்லையும் நாங்கள் தான் வின் பண்ணும் கான்ஃபிடென்ட்டோட இருக்கோம். டீம் ஏ அதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த செகண்ட் ரவுண்ட் நம்ம விளையாட போகிறோம். விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த கேமோட பேர் லோஜாக் மோஜாக் பஜாக். எங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லோஜாக் மோஜாக் பஜாக். லோஜாக் மோஜாக் பஜாக். முதல் கேள்வி பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து அண்ட் டீம் பில இருந்து அர்ச்சனா. உங்களுக்கான கேள்வி இதோ. நானும் ரவுடி தான் படத்துல ஆர்ஜே பாலாஜி கிராஸ் டாக் பண்ணி பாடுற பாட்டு என்ன? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். அடிச்சிட்டு நீ வா. குதிக்கணும். இன்னும் அடிச்சிட்டு குதிமா. குதிக்கணும், அங்கேயே ஜம்ப் பண்ணுங்க ரெண்டு பேரும். அதுல ஜம்ப் பண்ணணும். கீழே ஊச்சிருங்க. அப்போ ஒன்னா குதிச்சிடலாம். இங்க பாரு, ஒன்னா குதிக்கிறதுக்கு பெரிய புண்ணிங்க மன்னன் கமலஹாசன் ரேக்கா.
எஸ் டாங் அடிச்சது டீ மேல இருந்து மீனுக்குட்டி தான். ஸோ கரெக்டான பதில சொல்லுங்க. ஃபோன் பேசுவாரா? கிராஸ் டாக் பண்ணுவாரா? விஜய் சேதுபதி ஒரு சீன்ல வருவாங்களா? அப்ப என்ன பாட்டு பாடுவாரு? அந்த படத்துல நயன்தாரா இருப்பாங்களா? ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூவுமா. இந்த பாடலை நீங்க கேட்க விரும்பினா கரெக்டான்றதை பார்த்துடலாம். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. என்ன நடக்குது இங்க? அட நாதாரி பயலே. ஓகே, சோ முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி டீம் ஏ 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து பிரீதா, டீம் பி ல இருந்து பிரியா. உங்களுக்கான கேள்வி இதோ. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு டேஸ் சாப்பிடுற மாதிரி. டாங் அடிச்சது பிரீதா தான். ரஸ்க் ரஸ்க் கரெக்டா? ரிஸ்க் எடுக்கிறல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. சூப்பர் சூப்பர். டீம் ஏல இருக்கிற பிரீதா சாப்பிடுறதுல நல்லா சகலகலா வள்ளி அப்படிங்கிறதுனால டக்குனு ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஸோ டீம் ஏக்கு அகைன் 50 பாயிண்ட்ஸ். ஓகே, டீம் ஏ வந்து கேட்கப்பட்ட 2 கேள்விகளுக்குமே சரியா பதில் சொல்லி 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. என்ன நேரமோ எங்களுக்கு புரியல, தெரியல. எதுக்குமே நம்ம சரியா பதில் சொல்ல 0 பாயிண்ட்ஸ் இருக்கும். கடைசிக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸாவது எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? பாப்போம். ஓகே, மூன்றாவது கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து தாரணி அண்ட் டீம் பி ல இருந்து ஹசீனா, மொக்க ஹசீனா. ஓகே, உங்க 2 பேருக்கு இதுல என்ன ஒரு சர்ப்ரைஸ் தெரியுமா? நான் வந்து பாடுறதே உங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட். இதுல ஹம்மிங் வேற பண்ண போறேன். நான் பண்ற ஹம்மிங் என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு பிகாஸ் நான் சிங்கர் அப்படிங்கிறதுனால. ஐயோ, டோன்ட் பேனிக். ஓகே, பண்ணுங்க. டீம் ஏ தான். ஸோ டீம் ஏ தான் அதற்கான பதில் சொல்ல போறீங்க. என்ன பாடல்? ராத்திரி நேரத்து பூஜையில்
டீம் ஏ அண்ட் டீம் பி இந்த கேமில் வந்து நானே சொல்கிறேன், டீம் பி கேப்டன் டீம் ஏ தான் சிறப்பாக வந்து விளையாண்டாங்க. 3 கேள்விகளுக்குமே சரியாக பதில் சொல்லி 150 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் டீம் பி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணீங்க, ஆனால் 1 மார்க் கூட எடுக்கல. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நாளை மினி இவன் மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன். அங்கே பாரு, ஜெயிச்சு சந்தோஷத்தில் நாளைக்கு கெஃபே டே போக போகிறாங்க அவங்க, தெரியுமா? நீங்களும் ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களை எங்காவது நான் டூருக்கு கூப்பிட்டு போயிருப்பேன்ல. சரி பரவாயில்ல, லாஸ்ட் ரவுண்ட்லையாவது எப்படியோ வின் பண்ண பாருங்க சார். வா தங்கச்சி கூட குரூப் டிஸ்கஷன் பண்ணி இந்த லாஜிக் மஜெக் இந்த ரவுண்டில் வின் பண்ணது டீம் ஏ. தொடர்ந்து 2 ரவுண்டில் வந்து டீம் ஏ அண்ட் டீம் பி சூப்பராக வந்து விளையாண்டாங்க. இறுதி சுற்றுல தெரிய போகுது யார் வின் பண்ண போறாங்க, டீம் ஏவா இல்லை டீம் பியா அப்படின்னு. இந்த கேமோட பேர் என்னன்னு கேட்கணும் இல்லையா? நீங்க பொசிஷன் போயிட்டீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. Your time starts now. பாப்பாக்கிட்டு 3 minutes over. இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் தள்ளுதாண்டா. ஒத்த பீஸ கூட காணா.
நான் சொல்ற போறேம்மா. டேய் யாருன்னா ஒருத்தராவது ஏறுங்கடா டே ப்ளீஸ்ரா. கந்து வட்டி கடன் வாங்கி நடத்திட்டு இருக்கிறடா. சான்ஸ் என்ன அப்படின்னா சைடுல இருக்கிற கம்பியை பிடிச்சா ஏறுங்க. ஏமா நீ எல்லாம் நல்லா இட்லி தருவாங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போ. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? கம் ஆன் கேர்ள்ஸ். சூப்பர் டீம் ஏ. அதாவது என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னனோ அது எதுவுமே பண்ணல, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனோ அதுதான் பண்ணீங்க. எந்த பிளாட்டுமே கரெக்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு நோ பாயிண்ட்ஸ். அண்ட் டீம் பி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ளேயே நிறைய சப்போர்ட் பண்ணி அப்படியே மேலே போனீங்க. பட் நாங்கள் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அசினா தான் ஃபாலோ பண்ணி மேலே ஏறி ஒரு ஃப்ளாகை கலெக்ட் பண்ணி 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் கேமில் வின் பண்ணது டீம் பி. டீம் ஏ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 0 பாயிண்ட்ஸ், செகண்ட் ரவுண்ட்ல 150 பாயிண்ட்ஸ், தேர்ட் ரவுண்ட்ல 0 பாயிண்ட்ஸ். டோட்டல் ஸ்கோர் 150 பாயிண்ட்ஸ் ஃபார் டீம் ஏ. அண்ட் டீம் பி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 300 பாயிண்ட்ஸ், செகண்ட் ரவுண்ட்ல 0 பாயிண்ட்ஸ், தேர்ட் ரவுண்ட்ல 200 பாயிண்ட்ஸ். டோட்டல் ஸ்கோர் 500 பாயிண்ட்ஸ் ஃபார் டீம் பி. அண்ட் இந்த வாரத்தோட ஜில் ஜங்ஜாக் டைட்டில் வின்னர் டீம் பி. இந்த வாரம் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி டே ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் அழகிய கலர் டிவி யாருக்கு போகுதுன்னா டீம் பி அசினா. நீ வாங்க. அதுதான் சொல்கிறேன், நீ எங்கேயுமே வந்து ஜோக்கே சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டிவியை உனக்கு கொடுக்குறோம். இந்த டிவியில் போய் இந்த ஷோவை பார்த்து நீ அடித்த மொக்க ஜோக்கு நீயே பார்த்துக்கோ. பார்த்து இனிமேல் இந்த மாதிரி மொக்க ஜோக் சொல்லக்கூடாது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஜி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். பெரிய நேஷனல் அவார்டு வாங்கியிருக்க, வாங்கியிருக்க. பரவாயில்ல, ஏதாவது ஆசைப்பட்ட கடைசியாக அந்த மொக்க ஜோக்கு சொல்லி. ஆமாம் சொல்லிடுவா. சொல்லி தொலை. நைட் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்ப போது ரொம்ப பசி.
செம்ம பசி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, சரி வீட்டில் ஏதாச்சும் இருந்தால் அதை சாப்பிட்டுடலாம், ஏன்னா காசு கூட இல்லை, அதனால வந்து வீட்டில் இருக்க சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் போனால் சாப்பாடு எதுவுமே இல்லை. எங்கள் அம்மா பாத்திரத்தெல்லாம் கழுவி மூடி வச்சிட்டாங்க. ஜோக்ஸ் எப்போ வரும்? வெயிட் பண்ணுங்க. சரி ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முட்டை இருந்தது. வாவ். சரி முட்டைலாம் சரி முட்டையாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம், கொஞ்சமாச்சும் பசி அடங்கும்னு சொல்லிட்டு முட்டை செஞ்சுட்டு இருக்கோம். செஞ்ச முட்டை எல்லாமே பறக்குது. கை ஏன்னா அது ஆம்லேட் இல்ல, ஆஃப் ஆயில் இல்ல, ப்ளைன் ஆம்லேட். எஸ். ஏன்னா அது வேண்டாம். என்னது டிவி? வேணாண்டா அந்த பொண்ணுக்கு டிவி. அப்போ இந்த ஜோக்கை எல்லாரும் மனசுல இருந்து அழிச்சிருங்க, டிவி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடலாம். என்னம்மா அடுத்து வின்னருக்கு ஒரு அழகான கிஃப்ட் வவுச்சர் போகுது. பார்பர் ஷாப் தம்பி ஏன் சோகமா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க. வின்னருக்கு ஒரு அழகான கிஃப்ட் வவுச்சர் போகுது. டீம் ஏக்கு தான் பார்பர் ஷாப் அழகான வழக்கம் சொல்பா. டீம் பிக்கு தான் அந்த அழகான கிஃப்ட் வவுச்சர். டீம் பி கிஃப்ட் கொடுத்தாச்சு, அதே மாதிரி ரன்னர்ஸ்க்கும் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்காக அன்னை டேட்ஸ் வழங்கும் அழகான கிஃப்ட் ஆம்பர். நான் கெஸ்டா இருந்து நானே கொடுக்குறேன். ஆமா, நீ கொடுத்தா ஒஸ்டா இருக்குமே. அது இவ்வளவு வாரம் நீ கொடுக்கும்போது அப்படிதான். ஆல்ரைட், வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் ரெண்டு பேருக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாச்சு. அவங்க முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு கேம் எப்படி போச்சுன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்டா ஃபுல் ஃபன் ஃபீல்டா தான் இருந்தது. ஸோ இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை நாங்க சந்திக்கிறோம். இன்னைக்கு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது இது உங்க கதிர், இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. பாய், லவ் யூ ஆல். அடுத்த வாரம் பார்க்கலாம்.